ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இது என்னோடய 4th vlog. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி ஹைதராபாதி ஸ்டைலில் ஒரு சிக்கன் பிரியாணி தான் பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் பார்த்துடலாம். 1 கிலோ பாஸ்மதி ரைஸ், 1 கிலோ சிக்கன், 5 பெரிய வெங்காயம், 1 எலுமிச்சம்பழம், 6 பச்சை மிளகாய், 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் கலர் பவுட்ரு, தேவையான அளவு உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 150 கிராம், தயிர் ஒரு 200 ml, பட்டை 10 கிராம், ஏலக்காய் 5 கிராம், கிராம்பு 5 கிராம், முந்திரி திராட்சை ஒரு 10 கிராம், புதினா மல்லி இலை கைப்பிடி அளவு, நெய் 150 ml, ஆயில் ஒரு 100 ml. பாஸ்மதி ரைஸை ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி நார்மல் வாட்டரில் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நல்ல தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம். ஒரு அரை மணி நேரம் இது ஊறட்டும். நம்ம ஒரு சட்டியில் எண்ணெய் ஊற்றி வெங்காயத்தை நல்லா முருகலாக பொரித்து எடுத்துக்கலாம். ஹைதராபாதி பிரியாணிக்கு வெங்காயத்தை இந்த மாதிரி பொரித்து தனியாக எடுத்து வச்சுக்கணும். ஒரு கைப்பிடி அளவு தனியாக எடுத்து தாளிக்கையும் வச்சுக்கணும். இப்போ வெங்காயம் நல்லா முருகி வர அளவுக்கு நல்லா வேக விடணும். நல்லா இந்த மாதிரி கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் இல்லாட்டி கருகிரும், வெங்காயம் அடியும் பிடிச்சிரும். அதனால் நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். அவ்வளோதான், நல்லா முறிவிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நல்லா முறிவி எடுத்துக்கணும். இதுக்கப்புறம் போனால் நல்லா கருகிரும். அந்த மாதிரி போகக்கூடாது. இந்த ஸ்டேஜில் எடுத்து தனியாக வச்சுக்கலாம். இந்த எண்ணெயிலேயே நம்ம பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை எல்லாம் போட்டு தாளிச்சிக்கலாம். எண்ணெய் ஊற்ற வேணாம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த முதல்ல ஊற்றுன 150 ml எண்ணெய் ஊற்றினோம்ல, அந்த எண்ணெயிலே தான் நான் இப்போ செஞ்சுக்கிட்டுருக்கேன். இப்போ இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஒரு கைப்பிடி அளவு வெங்காயம் எடுத்து வச்சுருந்தோம்ல, அதையும் போட்டுக்கலாம். இந்த வெங்காயம் ரொம்ப வதங்க வேணாம், சும்மா பச்சை வாசனை போனால் மட்டும் போதும். இது நல்லா பொரிஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஒரு 6 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருந்தோம்ல, அதை 1 2மா உடச்சி அதையும் இதோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது நல்லா வதங்கிடுச்சு. வதங்கினதுக்கப்புறம் நம்ம கோழிக்கறியை போட்டு நல்லா கிண்டிக்கலாம். இந்த எண்ணெயில் நல்லா சுருள கிண்டினா தான் நல்லா உங்களுக்கு சிக்கனோட ஃப்ளேவர் சாப்பாட்டில் நல்லா இறங்கி நல்லா கிடைக்கும். இந்த ஸ்டேஜில் நல்லா கிண்டணும். இப்போ ஒரு கைப்பிடி அளவு புதினாவும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் 150 கிராம் எடுத்து வச்சுருந்தோம்ல, அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். மிளகாய்த்தூள் 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். பாதி எலுமிச்சை பழத்தை பிழிஞ்சு விட்டுக்கலாம். இப்போ 200 ml தயிர் வச்சுருந்தாலும் அதையும் ஊற்றிக்கலாம். அந்த ஸ்டேஜில் பத்தலைன்னா பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். இப்போ இன்னும் கொஞ்சம் தயிர் அதோடு சேர்த்து ஊற்றி நல்லா அந்த கறியில் ஒன்று சேர வர மாதிரி கிண்டிட்டு அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு கறியை ஒரு 10 நிமிஷம் ஃபுல்லில் வச்சு வேக வச்சுக்கலாம். இப்போ இது ஒரு ஃபுல்லில் வச்சு 10 நிமிஷம் வேகட்டும். இப்போ பாஸ்மதி ரைஸை தனியாக வேக வச்சு எடுக்கிறதுக்கு ஒரு துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு, கொஞ்சம் புதினா, மல்லி இலை, இது எல்லாத்தையும் போட்டு தேவையான அளவு அந்த அரிசிக்கு தேவையான அளவு உப்பு போட்டு இப்போ தனியாக வேக வச்சுக்கலாம். இப்போ 1 கிலோ பாஸ்மதி ரைஸ்க்கு 1.25 லிட்ரு ஊற்றுனீங்கன்னா கரெக்டாக இருக்கும். தண்ணி வேக வைக்கிறதுக்கு தண்ணி சூடு வந்துருச்சு. நம்ம அரிசியை போட்டுக்கலாம். A few minutes later. இப்போ இந்த மாதிரி ஒரு 70% அரிசி வெந்திருக்கணும். இந்த மாதிரி ஒரு 70% வெந்திருக்கணும். அப்போ தான் நம்ம தம் போடையில் நம்மளுக்கு அரிசி உடையாமல் வரும். இப்போ இதை வடிகட்டி எடுத்துக்கலாம். கறி வெந்துருச்சு. நம்ம வடித்து வச்சுருந்த ரைஸை இதில் போட்டு தம் போட்டுடலாம். இப்போ ஒரு அரை கிளாஸ் தண்ணி எனக்கு கறியில் வந்துருந்துச்சு. வெந்து வந்ததில் ஒரு அரை கிளாஸ் இருந்துச்சு. நீங்கள் இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு தண்ணி இல்லைன்னா இந்த அரிசியெல்லாம் போட்டுட்டு
மேலே கொஞ்சம் கொஞ்சமாக சுற்றிலும் ஒரு அரை கிளாஸ் ஊற்றிக்கங்க தண்ணியை. இப்போ இந்த மாதிரி போட்டு பரப்பி விட்டுட்டு ஒரு 10 கிராம் முந்திரி திராட்சை எடுத்து வச்சுருந்தோம்ல, அதை ஃபுல்லாக இந்த மாதிரி தூவிக்கலாம். இப்போ பொரிச்சு வச்சுருந்த வெங்காயத்தை இந்த மாதிரி தூவி பரப்பி விட்டுக்கலாம். எல்லா சைடும் படணும். தூவிட்டு கலர் பவுட்ரு வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருந்தோம்ல, அதையும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மாதிரி சுற்றிலும் ஊற்றிக்கலாம். இன்னொரு கலர் 3 கலர் வேணும் நம்மளுக்கு ஹைதராபாதி பிரியாணிக்கு. மஞ்சள் தூளை எடுத்து நான் கரைச்சி வச்சுருக்கேன், அதையும் ஊற்றிக்கலாம். இப்போ மூடி வச்சு ஒரு தோசைக்கல்லை வச்சு தம் போட்டுடலாம். இது ஒரு 10 நிமிஷம் தம்மில் இருக்கட்டும். ஒரு 10 நிமிஷம் கழித்து பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஹைதராபாதி சிக்கன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நான் உங்களுக்கு க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன். ரைஸ் எந்த அளவுக்கு ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்குன்னு பாருங்கள். நான் சொன்ன இந்த மெஷர்மெண்ட்லேயே செஞ்சு பாருங்கள், சூப்பராக வரும். எப்படி இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரைஸு நல்லா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்குது பாருங்கள். டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. அஸ்ஸலாமு அலைக்கும்.